யோவான் 5:4 வாசித்து பாருங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. நம்ம எப்படி தெரியுங்களா, விசுவாசத்தை பற்றி தொண்டை கிளியே கத்தி பிரசங்கம் எல்லாம் முடிச்சுட்டு என்னத்தை சொல்றது பாஸ்டர், எப்போ மாறும்னு தெரியல. இவ்வளோ நேரம் சொன்ன செய்தியே. விசுவாசங்கிறது சூழ்நிலை பார்க்காதீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டாரு, செய்து முடிப்பார். மனுஷன் எப்படி வேணா இருக்கட்டும். மோசே ஒவ்வொரு நாள் அற்புதத்தை பார்த்தாங்க. 40 வருஷம் வனாந்தரங்க. 40 வருஷம் வனாந்தரம். விவசாயம் கிடையாது, அறுவடை விதைப்பும் கிடையாது, அறுப்பும் கிடையாது, களஞ்சியமும் கிடையாது, எந்த விதமான வாழ்றதுக்கு தகுதியான வசதிகள் கிடையாது. ஆனாலும் வனாந்தரத்தில் 40 வருஷமும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தினார். ஒரே ரீசன், மோசேயின் கையில விசுவாசம் என்கிற கோல் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இவைகளுக்கு மத்தியில் நம்ம இருந்துகிட்டு கர்த்தரை சந்தேகப்படுறோம், வல்லமையை சந்தேகப்படுறோம். முதல்ல விசுவாசத்தில் வாழ பழகும். மோசே விசுவாசங்கிற கோலினால் அற்புதங்களை பெற்றான். ஒரே நாள்ல விசுவாச வீரனா மாறிட்டானா அப்படின்னா இல்லை. ஆரம்பத்தில் கர்த்தர் இந்த கோலை எடுத்துட்டு போன்னு சொல்லும் பொழுது அவன் கொஞ்சம் விசுவாச தடுமாறதான் செய்தான். ஆனால் இப்போ கர்த்தர் வார்த்தை நம்பி கோல் எடுத்துட்டு விசுவாசத்தோட தான் பார்வோண்ட போய் நிற்கிறான். ஆனால் ஒரே நாள் விசுவாச வீரன் ஆயிட்டானா கிடையாது. எத்தனை கேள்வி கேட்குறோம் பாருங்க ஆண்டவர்கிட்ட. இந்த மோசேக்குள்ள முதல்ல விசுவாசம் இருந்துச்சு. நல்ல சொல்றத நம்ம லைஃப்பை தான் நம்ம தியானிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எங்க கோட்டை விடுறோங்கிறத நீங்க கவனிக்கலன்னா நீங்க விழுந்ததுலேருந்து எழும்ப முடியாது. மோசேயே விசுவாசத்தோடு கர்த்தர் போன்ட்டாரு. விசுவாசத்தோடு தான் மோசே எகிப்துக்கு போனான். போய் பார்வோன் முன்னாடி நிற்கும் போது மோசேல என்ன நம்பிக்கைன்னா, நான் போவேன், கர்த்தர் என்னை அனுப்பினார், இஸ்ரவேல் தேவன் பேசினார், பார்வோன் ஜனங்களை அனுப்பு அப்படின்னு பார்வோன் அப்படி நடுங்கிடுவான். நடுங்கி மோசே போயிடுபா போயிடுபா அப்படின்னு அனுப்பிடுவாங்கிற நம்பிக்கை தான் மோசேக்குள்ள இருந்துச்சு. அப்படி போய் நெஞ்ச நிமித்தி அந்த 55 இன்ச்சு மார்பை அப்படி விரிச்சிட்டு மோசே பேசுறான். ஜனங்களை பார்வோன் செட்டையே பண்ணலங்க. அற்பமா நினைச்சான் மோசேய. ஏய் வாயா போய் வேலையை பாரு. ஓ வேலை கம்மியா இருக்குன்னு வந்து என்கிட்ட பேசுறியோ அப்படின்னு சொல்லி மோசேவை அற்பமா துரத்தி விட்டுட்டு மேனேஜர்ல கூப்பிட்டு சொல்ற, ராஜா இவெல்லாம் ரொம்ப வேலை இல்லாம டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறான் போல இருக்குது, கூடி கூடி பேசுறான், வேலையை அதிகப்படுத்துட்டான். ஜனங்களுக்கு பிரச்சனை இப்ப அதிகமாயிடுச்சு. பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன் கர்த்தர் அனுப்புனாரு. மோசே போய் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, நேரா மோசே வர ஆண்டவர்கிட்ட. எத்தனை கேள்வி பாருங்க. கர்த்தரிடத்தை திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர், இன்னும் ஜனங்களை ஏன் விடுதலை ஆக்கவில்லை, 1000 கேள்வி மோசேக்குள்ள. அப்போ மோசோட விசுவாசம் என்னாச்சு, இப்ப தடுமாற ஆரம்பிச்சிச்சு. விசுவாசத்தோடு தான் வந்தாரு. கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே விசுவாசம். நிறைய நேரம் நாம் அப்படிதான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். செய்தி கேட்கும் போது இனிமேல் நான் விசுவாச வார்த்தையை பேசுவேன், கர்த்தனை கைவிட மாட்டேன் நம்புறேன், விசுவாசத்தோடு போவோம். எந்த பிரச்சனை மாறும் நம்ம விசுவாசத்தோடு போறோமோ அந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் கூட நம்மோடு போராடும் பொழுது அந்த விசுவாசம் என்ன ஆயிடுது, காணாம போயிடுது. சோர்ந்து போயிடுறோம், ஜபத்தை விட்டுடுறோம். ஊக்கமா விசுவாசமா பண்ண ஜபம் அப்படியே மங்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் மேல இருக்கிற அன்பு குறைய ஆரம்பிச்சிடும், அந்த நம்பி குறைய ஆரம்பிச்சிடும், புலம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ மோசேக்குள்ள விசுவாசம் தடுமாறும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார், அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நல்ல கவனிங்க. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவர் யாரு, கர்த்தர். எபிரேயர் 12:1 நமக்கு விசுவாசம் துவங்கிட்டாரு. துவக்கப்பட்ட இந்த விசுவாசம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யப்படணும், பாதுகாக்கப்படணும். அந்த விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. நிறைய பேருக்குள்ள விசுவாசம் இருக்கு ஆரம்பத்தில், ஆனா கொஞ்சம் பிரச்சனை கூடும் பொழுது ஆண்டவரை மறுதலிச்சு ஜெபத்தை விட்டு நம்பிக்கையை விட்டு நீ விசுவாசத்தை விட்டு விலகி போக காரணம் என்னன்னா, உருவாக்கப்பட துவங்கப்பட்ட விசுவாசம் பாதுகாக்கப்படவில்லை, அது வளரவில்லை. அந்த விசுவாசம் வளராதனால மங்கி எரிகிற திரியை போல அது மங்கி எரிஞ்சு அணைஞ்சு போயிடுச்சு. இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, மோசேயோட விசுவாசத்தை திரும்ப பிரகாசம் பண்ண கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுத்தாரு தெரியுங்களா? 6ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 6 முதல் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். விசுவாசத்தோட வந்த மோசே சூழ்நிலையை பார்த்து விசுவாசத்தெல்லாம் இழந்து போயிட்டான்.
சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட 1000 கேள்வி கேட்கிறார். எனக்கு இன்னும் பிரச்சனை மாறலையே. நிறைய நாள் நம்மளும் கேட்டிருக்கிறோம் இல்ல, என் கடன் பிரச்சனை இன்னும் மாறல, எத்தனை வாக்குத்தத்த ஆராதனை, எத்தனை ஜெபம், எத்தனை வசனம். ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இந்த பிரச்சனை, கடன் மாறல, குடும்பத்தில் பிரச்சனை மாறல, என் புருஷன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, என் குடும்ப சூழ்நிலை மாறல. பல நேரம் சோர்ந்து போயிடுறோம். ஏன் இந்த சோர்வு, ஏன் நம்ம விசுவாசம் மங்குது? இப்போ இங்க பாத்தீங்கன்னா சோர்ந்து போய் மோசே வந்தப்ப மோசேயிடம் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். என்ன பேச ஆரம்பித்தார்? மோசே, நான் என் பலத்த கையினால அற்புதங்களை செய்வேன், அதை பார்த்து பார்வோன் ஜனங்கள் என்ன செய்வான்? துரத்தி விடுவான். இப்ப கர்த்தர் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பார். நான் யெகோவா தேவனாக வெளிப்படுவேன். இப்படிலாம் கர்த்தர் பேசி பேசி மோசேக்கு தன் வார்த்தைகளை கொடுத்தார். எதை கொடுத்தாரு? மோசேயின் காலத்துல வேத புத்தகம் கிடையாது. ஆதியாகமம் எழுதினதே யார் தான்? யாருங்க எழுதினது? ஆதியாகமம் எழுதின ஆதியாகமமா? யார் எழுதினது? மோசே தான் எழுதினார். அப்ப மோசேயோட ஆரம்ப காலத்தில் கையில் என்ன இல்லை? பைபிள் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைங்கிறது மோசேயோடு டைரக்டா கர்த்தர் பேசினது. இப்ப கர்த்தர் மோசேயோடு பேச பேச கர்த்தருடைய வார்த்தை மோசே இதயத்தில் வரும் பொழுது இவனை அறியாம ஒரு தைரியம். என்னை அனுப்பினது யார்? கர்த்தர். என்னை போன் சொன்னது கர்த்தர், என்னை அனுப்பினது கர்த்தர், என்னை கொண்டு அற்புதம் செய்வேன்னு சொன்னது கர்த்தர். இன்னைக்கு சூழ்நிலை எதிராக இருக்கலாம், என்னை போன் சொன்ன கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். மோசேக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. மங்கி போன விசுவாசம் திரும்ப எழும்ப ஆரம்பிச்சிச்சு. திரும்பி பார்வோன்ட்டு போவான். பார்வோன்ட்டு போய் அங்கே அடையாளங்களை காண்பிப்பான். முதல்ல பார்வோன் பயப்படுவான், அதுக்கு திரும்ப பார்வோன் இறுதி என்ன செய்யும்? கடினப்படும். இப்படி கடினப்படும் பொழுது திரும்ப மோசே சோர்ந்து போய் கர்த்தரை கேள்வி கேட்கல, நேர கர்த்தர்ட்ட வருவான். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? இப்ப கர்த்தர் திரும்ப பேசுவார். போய் நதியை தொடு, ரத்தமா மாறும், பூமி அடி, வண்டுகள் வரும், பேன் வரும், தவளை வரும். இப்படி ஒவ்வொரு முறை கர்த்தர் மோசேயோடு பேச 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 மோசேயின் உள்ளத்துக்குள் விசுவாசம் வளர ஆரம்பித்தது. அல்லேலூயா.